வார்த்தை வாசிங்க. எபிரேயர் 12:14 வாசிங்களேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு பக்தி வைராக்கி இருக்கணுமா? என்ன வைராக்கி இருக்கணும்? ஆலயத்தை குறிச்ச பக்தி வை. இப்ப இயேசு ஆலயத்தை சுத்தம் பண்ணாருன்னா மார்க்கெட்டுனால பிரச்சனை இல்லை, அங்க பரிசுத்தம் கேள்விக்குறியாகுது. அதான் பிரச்சனை. இப்ப ஆடு மாடு வித்தாதான் பலி செலுத்த முடியும். அதை வெளியில வித்தா பிரச்சனை இல்லை, உள்ள விற்பனை பண்றான், அங்க கர்த்தருடைய பிரமாணம் மீறப்படுது, பரிசுத்தமாய் செலுத்தப்பட வேண்டிய பலி அது அசுத்தமாய் செலுத்தப்படுது, ஆலயம் தீட்டுப்படுது, பரிசுத்தம் கேள்விக்குறியாகுது. அதை கர்த்தர் சுத்தம் பண்ணுவது ஒரு பக்தி வைராக்கியம் காண்பிச்சார். இப்ப நமக்குள்ள பக்தி வைராக்கி இருக்கணும். என்ன பக்தி வைராக்கியம்னா 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது என்று அறியீர்களா? உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியான வாசம் பண்ணுகிறார் என்று அறியீர்களா? நீங்களே அந்த ஆலயம். அப்ப நாம தான் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயமாகிய நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். என் தலையே போனாலும் இந்த தப்பனை செய்ய மாட்டேன், இந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இந்த அருவருப்பு எனக்கு வேண்டாம். இன்னைக்கு சபைக்குள்ள இந்த தியத்திரா சபையை போல ஒரு துணிகரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் பொய்யும் புரட்டும் பேசலங்க, விற்கிறதுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றான், வேசித்தனம் பண்ணிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறான் சபைக்குள்ள. நீ சபைக்குள்ள துணிகரம், சபைக்குள்ள துணிகரம். நமக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புல உள்ள வச்சுக்கிட்டு நாம் எவ்வளவுதான் தேவனை ஆராதித்தாலும் தேவன் ஒருபோதும் அதை அங்கீகரிப்பது இல்லை. அல்லேலூயா. நம்ம பார்வை, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நிற்கிறேன் என்கிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்கிறவன். ஆண்டு சொல்ற, நீ விழாம இருக்கிறியா? இன்னும் ஜாக்கிரதையா இரு. ஒருவேளை நீ கரைபட்டு இருக்கிறியா, உன் வாழ்க்கை சரியில்லையா, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு மனம் திரும்பு. காணாத அந்த ஆட்டின் பின்னே ஆண்டவர் எப்படி அலைஞ்சு திரிஞ்சாரோ இன்னைக்கு நம்ம பின்பு அலைகிறார். நீ தியத்திரா சபை பரிசுத்தத்தை குறித்த சிந்தை இல்லை, கரைபட்டு போனது. நம்மை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. நான் எதுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறேன்? இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு சபையில் என்னை இந்த முன்னாடி நிறுத்தல, என்னை அங்க செய்யல, எனக்கு இந்த இவங்க கணம் பண்ணல, என் வீட்டுக்குள்ள மதிக்கல, வேலை செய்தல மதிக்கல, இதுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் காண்பிக்கிறோம். பழிக்கு பழி வாங்கிடணும் ஒரு வைராக்கியம், ஒரு பிடிவாதம். எதுக்கெல்லாம் வைராக்கியம் வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு நம்ம வைராக்கியம் இருக்கணுமா? பரிசுத்தை காத்துக்கொள்வதில் அந்த வைராக்கியம் இருக்கா? அந்த வைராக்கியம் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், எதையும் தூக்கி எறிய உங்களால முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் கண் இடல் உண்டாக்கினால் தரித்து போடுனா வெட்டிருன்றார் கையை, உன் கால் இடல் உண்டாக்கினால் வெட்டி போட்டுருன்றாரு. இதை செய்ய முடியுமா? 2 கண்ணு தானே பாஸ்டர் இருக்குது, இது பிடுங்கன்னா என்னைக்கோ பிடுங்கி போட்டிருக்கணுமே. ஏன் ஆண்டு அதை வெட்டி போடுன்றாருன்னா, அந்த அளவு கூட ஒரு வைராக்கியம் இருக்கணும். எது உன்னை இடர பண்ணுது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உன்னை இடர பண்ணுதா, வெட்டிருன்றாரு. சில இடத்துக்கு நீ போறதுனால தப்புன்ற, அதை வெட்டிரு. எங்க நீ தடுமாறியோ அதை உன்னை விட்டு எடுத்து போடுவதில் நீ ஜாக்கிரதை. வைராக்கியம் அங்க பாரபட்சம் பார்க்காத, அங்க பாரபட்சம் பார்க்காத. தேவன் சொல்றாரு, உன்னை பரிசுத்தமா காத்துக்கொள்கிறதுல எதையும் இழப்பதற்கும் எதையும் நஷ்டமடைவதற்கும் நீ ஜாக்கிரதையா. அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அல்லேலூயா.